லைஃப்பில் செய்கிற எல்லாத்துலேயும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணுமா, ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு இருக்கணுமா, அதுக்கு ஒரு 2 ஸ்ட்ராட்டஜியை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்மளை நாம் சந்தேகப்படாமல் இருக்கணும். நம்மளோட இன்னைய சந்தேகம் தான் நம்மளோட நாளைய பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பாதிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். செய்கிற எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு எக்ஸப்ஷனலாக நம்ம ஒரு அவுட் பெர்ஃபார்மராக இருக்கணும்னா அதுக்கு நமக்கு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த 2ல் ஏதாவது ஒன்று கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணனாலே நம்ம லைஃப்பில் எல்லாத்த விடவும் பெட்டராக இருக்க முடியும். சரி, நம்பர் 1, டூயிங் த நான் ஆப்வியஸ் என்னன்னு முதல்ல பார்ப்போம். இது மற்றவங்கெல்லாம் செய்கிறத விட ஒரு ஆல்டர்னேட்டிவாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்காக நம்ம ஒரு பெட்டர் பர்ஃபார்மராக இருக்கணும். மற்றவங்க ஒரு வழியில் போனால் நம்ம ஒரு வழியில் தனியாக என் வழி தனி வழின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ஒரு செப்பரேட் பாத்தில் மற்றவங்க ரிஸ்க் எடுக்க தயங்குற பாத்தில் போயிட்டு அடித்து நொறுக்கிறது. இதுதான் டூயிங் த நான் ஆப்வியஸ். இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இந்த ₹1 ஷாம்பு பாக்கெட் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு எந்த எம்என்சி கம்பெனியுமே லான்ச் பண்ணல. அது முதல்ல லான்ச் பண்ணது நம்ம சிக் ஷாம்பு குரூப், இந்த கேவின் கேர் குரூப் தான் முதல்ல லான்ச் பண்ணது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், யாருமே செய்யாத ஒரு ரிஸ்க்கு. ₹1 ஷாம்பு பாக்கெட் போட்டால் எவனாவது வாங்குவானா? 50 பைசா கூட ஷாம்பு இருந்துச்சு. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பெரிய பாக்கெட் வரும். இதெல்லாம் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இன்னொரு உதாரணம், ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிளோட இன்னோவேஷன் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அதே மாதிரி எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். மற்றவங்க போகிற ரூட்லேருந்து நம்ம செப்பரேட்டாக என்னைக்கு போக ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஒரு பர்ஃபெக்டான, யாருமே அச்சீவ் பண்ணாத ஒரு விக்டரியை அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு நிறைய இன்ட்ரப்ஷன் வரும். உதாரணத்துக்கு இதை வாரன் பஃபட் ஒரு கோட்டில் அழகாக சொல்லியிருப்பாரு. அந்த கோட் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். People will always try to stop you from doing the right thing if it is unconventional. கேட்டுக்கோங்க, நம்ம ஏதாவது ஒரு புதுசாக செய்ய போனோம்னா அதை தடுத்து நிறுத்தத்துக்கு கோடி பேர் வருவானுங்க. எவன் தடுத்தாலும் நான் செஞ்சு முடிப்பேன்டான்னு நம்ம அதை செஞ்சு முடிக்கணும். இப்படி ஊரே எதிர்த்து ஒரு விஷயத்தை செய்யாத நம்மளை சொல்லும் போதும் அதை செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு மனபலம். என்ன சொன்னாலும் நான் செய்வேன், இதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு ஒரு அசைக்க முடியாத மனபலம் வேணும். அதுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி வேணும். ஏண்டா டேய், இப்போ தான் சொன்னேன் சாதாரணமாக லைஃப்பில் ஜெயிக்கிறது என்ன வழின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ கிரிட்டிக்கலாக யோசிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மற்றவங்க திங்க் பண்ணாத வேலை திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறே நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக தான் இன்னொரு சாதாரண ஆப்ஷன் இருக்குது, டூயிங் த ஆப்வியஸ் ஃபார் லாங் டைம். அது என்னென்னு பார்ப்போம். டூயிங் த ஆப்வியஸ்ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயத்த டெய்லியும் கண்டினியூஸாக கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இடைவிடாமல் சாதாரண விஷயமா இருக்கணும். ஆனால் அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் கேப் விடாமல் லைஃப்பில் கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அதோட ரிசல்ட் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவு பெரிய மேசிவாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது தான் நம்மளோட லேர்னிங்காக இருக்கட்டும், நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து நிற்கும். பிகாஸ் ஆஃப் த கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறவன் ஒரு சாதாரணமான விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருந்தாலும் அவன் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆவான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வாரன் பஃபெட்டை எடுத்துக்கோங்க. அவரோட 50 வயசுக்கு அப்புறம் தான் அவரோட சொத்து பல மடங்கு ஆச்சு. அது காரணம் அவர் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு அந்த வேல்யூ இன்வெஸ்டிங். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு, எத்தனையோ .com பபிள், 1008 ஸ்டாக் மார்க்கெட், எப்படி சொல்கிறது, புது கம்பெனிஸ் எல்லாம் வந்தாங்க போனாங்க, இன்டர்நெட் பபிள் வந்தது. எதுலேயுமே தலைவன் வந்து கண்டுக்கவே இல்லை. எனக்கு என்ன தெரியும், என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் என்ன, நான் வாங்குகிற பொருள் அந்த விலைக்கு ஒர்த்தா, அந்த விலைக்கு வந்தால் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டை விடாமல் அவனோட கொள்கையில் கரெக்டாக இருந்ததுனால 50 வயசுக்கு அப்புறம் அவனை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற அளவுக்கு சக்கை போட்டுச்சு. அவனோட கன்சிஸ்டண்ட்டாக அவன் போட்ட எஃபெக்ட் அவனோட 50 வயசு வரையும் அவன் ஃபாலோ பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறோம். கண்டினியூஸாக அதை இட்டை விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட அதை பற்றி தப்பாக யோசிச்சிடவே கூடாது. சாதாரண விஷயமா இருக்கணும், யாருமே கண்டுக்காத விஷயமா இருக்கணும், மற்றவங்களாம் போரிங்னு சொல்கிற விஷயமா இருக்கணும். அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இதை பற்றி அரிஸ்டாட்டில் ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. அந்த கோட்டையை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். We are what we repeatedly do, excellence then in not an act but a habit. நம்ம என்ன ஹேபிட்டை நமக்குள்ளே ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த ஹேபிட்டு தான் நம்மளோட எக்ஸலன்ஸுக்கு முக்கிய காரணம். அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு சின்னதோ பெருசோ ரொம்ப சாதாரணமானதாக சூஸ் பண்ணுங்கள், அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அத்லெட் எடுத்துக்கோங்க. அவர் டெய்லியும் ஒரே டைமில் ஒரே நேரத்தில் எழுந்திரிச்சு அவர் எவ்வளோ தூரம் ஒரு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பார். உலகத்தை கண்டுக்காமல் சாதாரணமான போரிங்கான ஸ்டஃப். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும். இதெல்லாம் கைண்ட் ஆஃப் போரிங் திங்ஸ். ஒரு அத்லெட்டோட மனநிலையில் நம்ம இருந்துக்கிட்டு
அது என்றைக்கோ ஒரு நாள் ஓடுறது தான். அந்த ஒரு நாள் ஓடுறதுக்கு அவர் அந்த வருஷம் பூரா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாரோ, அந்த ஒரு வருஷம் பூரா அவர் பண்ண ப்ராக்டிஸ் எப்படி அவருக்கு ரிசல்ட்டை தருதோ, அதே மாதிரி தான் நமக்கும் லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது நமக்கு பர்ஃபெக்டாக ரிசல்ட்டை கொடுக்கும். அது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இங்கே டைம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வாரன் பஃபெட்டுக்கும் அதே தான், அந்த அத்லெட்டுக்கும் அதே தான். டைம் தான் இங்கே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம எவ்வளோ நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டிக் பண்ணுறோமோ, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோமோ, அப்போ தான் நமக்கான ரிசல்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சேரும். வாரன் பஃபெட் தன்னோட 50 வயசு வரையும் இடைவிடாமல் தன்னோட 14 வயசில் ஆரம்பித்தார். தன்னோட 14 வயசில் ஆரம்பித்து 50 வயசு வரையும் இல்லை, இன்னைய வரையுமே அதை தான் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் ஃபாலோ பண்ணதுனால தான் அவர் இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்கார். ஒரு அத்லெட்டும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாருன்னா அதே தான் ஃபாலோ பண்ணுவார். ஸ்போர்ட்ஸ் மேன் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே தான் இங்கே ஜெயிச்சதா சரித்திரமாக இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு லாங் டைமுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்ற போது அந்த விஷயம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி ஒரு பெரிய மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் க்ரியேட் பண்ணும். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் உண்மையாகவே ஃபீல் பண்ணுவீங்க. லைஃப்பில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் யாருமே செய்யாத அசாதாரணமான ஒரு விஷயத்தை செய்யணும், இல்லை எல்லாரும் செய்கிற சாதாரணமான விஷயத்தை ஒரு லைஃப் லாங்க்கு செய்யணும். இந்த ரெண்டு விஷயத்துலையுமே எந்த அளவுக்கு நம்ம அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம், எவ்வளோ பர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம இருக்கும்போது தான் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே நமக்கு ரிசல்ட் தரும். இன்றைக்கி ஒரு நாள் செய்கிறேன், இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளான்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம தொத்து தான் போவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஸ்டிக் டு தட் அண்ட் ஃபாலோ இட் சீரியஸ்லி. அதை வந்து சார்லி மங்கர் ஒரு ஐடியா ஒரு ஒரு கோட் சொல்லியிருப்பார், டேக் அண்ட் சிம்பிள் ஐடியா அண்ட் ஃபாலோ இட் சீரியஸ்லி. அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிம்பிள் ஐடியாவை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்கள். வின்ஸ்டன் சர்ச்சில் அவரும் ஒரு கோட் அழகாக சொல்லியிருப்பார். அந்த கோட்டையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சக்ஸஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலர் இஸ் நாட் ஃபேட்டல், இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ். வெற்றியோ தோல்வியோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணாதீங்க, ரிசல்ட் அதுவாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.